இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை பற்றிதான தியானத்தின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக இவ்வளவு பெரிய விலை கிரயத்தை கர்த்தராகிய தேவன் கொடுக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படலாம். ஆண்டவராகிய தேவன் தந்த இந்த விலை கிரயம் உங்களாலும் என்னாலும் யோசிக்கப்பட முடியாத ஒன்று. அவர் தன்னுடைய சரீரத்தை உருக்குலையும்படிக்காக ஒப்பு கொடுத்து இவ்வளவு பெரிய பாடுகளையும் இவ்வளவு பெரிய வேதனைகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று சுமக்க ஆரம்பித்தார். எல்லா இடங்களிலும் அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை, எல்லா இடங்களிலும் மக்களால் பரியாசம் பண்ணப்படக்கூடிய ஒரு நிலை, ரோம வீரர்கள் முதற்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி அந்த கீழடையக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக துவங்க ஆரம்பித்தார். இது சிலுவை என்று அழைக்கப்படக்கூடியது அந்த நாட்களிலே ரோமர்களால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு தண்டனைக்குரிய ஒரு கொலை கருவி. இந்த கருவியெல்லாம் ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே சுமக்கக்கூடியவராக, இவைகளில் தான் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஜீவனை தரக்கூடியவராக, பிதாவாகிய தேவனால் முன் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை நிறைவாக்கும் ஒரு தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். இவ்வளவு பெரிய ஒரு பாடுகளை ஆண்டவராகிய தேவன் சகித்ததற்கு பலவிதமான முகாந்திரங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும், அதாவது ஒரு மனுஷனுடைய பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மனிதனால் மட்டுமே முடியும் என்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்து மனு உருவாக இறங்கி வந்து பாவங்களுக்கு நிவர்த்தியாக தன்னுடைய ஜீவனை தந்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிஞ்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு காரியத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பதாக செய்து காண்பிக்கிறது உண்டானால் அதில் பல விதமான விளக்கங்களை நீங்களும் நானும் கற்று உணர முடியும். இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கைக்கு பல விதமான முன் உதாரணங்களை, முன் அடையாளங்களை நமக்கு மொழியக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. சாதாரணமாக கர்த்தருக்கு அந்த நாட்களில் எத்தனையோ விதமான கொலை கருவிகள் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தினார்? எத்தனையோ விதமான கொலைக்கருவிகள் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கலாம் தானே. ஆனால் சிலுவை மரணம் என்கிறது எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது என்பதை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கு எந்தெந்த விதமான அடையாளங்கள் காணப்பட ஆரம்பித்தால்தான் அவன் ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டானவன் அல்லது தேவனுக்குரியவன் என்பதை எல்லா ஜனங்களும் அறிய முடியும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு கொலை கருவியை கர்த்தராகிய தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பித்தார். இவைகளின் மூலமாக தன்னுடைய ஜீவனை தந்ததின் மூலமாக ஒரு ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கிறதை இந்த மரணத்தின் மூலம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லிக் கொடுக்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். சிலுவை மரணம் முதல் காரியம் எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 16வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதல் காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கிறிஸ்தவன் என்கிறவன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னை நேசிக்கக்கூடியவனாய் அல்ல, தன்னை வெறுக்கக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். தன் உணர்வுகளை மட்டும் மதிக்கக்கூடியவனாய் அல்ல, பிறர் உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவனாய் அவனைத்தான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மனிதன் அல்லது ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். நான் என்னை மாத்திரமே நேசித்து என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பித்து நான் ஒரு சுயநலம் வாய்ந்தவனாக விளங்குகிறது உண்டானால் ஐ எம் நாட் ரியல் கிறிஸ்டியன். உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. உண்மையான கிறிஸ்தவன் என்கிறது எதை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்த ஆரம்பிக்கிறார்? முதல் காரியம், உன்னையே நீ வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க வேண்டும். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எதை அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய உணர்வுகளை, தன்னுக்கு உண்டான காரியங்களை, தன்னுடைய தேவைகளை, அதுக்காகத்தான் ரொம்ப பிரயாசப்பட ஆரம்பிக்கிறார், எஃபர்ட் எடுக்க ஆரம்பிக்கிறார். தனக்கு ஒரு காரியம் கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு எந்த எட்ஜ் வரைக்கும் போகணும் அந்த அளவுக்கு அந்த மனிதன் கடந்து போய் அவைகளை பெற வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு கூட கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வியாதி வந்திருக்கிறது உண்டானால் அந்த வியாதியை தீர்க்கும்படிக்காக அவன் அப்படியே வெறுமனே இருந்து விடாமல் எந்த எல்லை வரைக்கும் போக முடியுமோ போய் அந்த வியாதிகளில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பாடத்தை பாருங்க. எந்த காரியமும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு முன்பதாக ஒண்ணுமே இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்திற்கு முன்பதாக உன்னுடைய ஜீவன் கூட ஒண்ணுமே இல்லை.
ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே எதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே பிரயாசப்பட ஆரம்பிக்கிறார் என்றால், தன்னுடைய ஜீவனை காப்பாற்றும்படிக்காக, தன்னுடைய பெயரை காப்பாற்றும்படிக்காக, தன்னுடைய உரிமையை காப்பாற்றும்படிக்காக, தனக்குண்டான எல்லா விதமான சொத்துக்களையும் தன்வசமாக்கும்படிக்காகத்தான் எல்லா விதமான மனிதனுடைய முயற்சியும் காணப்பட ஆரம்பிக்கும். தன்னுடைய வயிறு நிரப்பப்படணும், அதன் பின்பதாக தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், தன்னுடைய சுய வாழ்க்கை எந்த விதமான தீமையின் ஊடாக கடந்து போகக்கூடாது. இது எல்லா விதமான மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு விருப்பமான ஒரு காரியம். இந்த 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 விருப்பத்தை எந்த மனுஷனும் மாற்ற மாட்டான். ஆனால் ஒருவன் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் மனது உள்ளவளாய் விளங்க ஆரம்பிக்கிறானோ, முதல் காரியம் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய முதல் கட்டளை என்ன? ஃபர்ஸ்ட் காரியம் என்ன? அவனையே வெறுக்க வேண்டியது அவசியம். உனக்காக நீ வாழக்கூடிய வாழ்க்கை நீ முதல் காரியம் நீ அப்புறப்படுத்து. உன்னை நீ விரும்பக்கூடிய இந்த காரியத்தை நீ புறம்பே தள்ளு. உன்னை நேசிக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்திற்கும் நீ எதிரடையாய் விளங்க வேண்டியது அவசியம். எந்த மனுஷனும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். அந்த மனிதனுடைய காரியங்களை விட்டு நீங்களும் நானும் விலக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுண்ட ஒரு மனிதனாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால், முதல் காரியம் உனக்கு உண்டான எல்லா விதமான நிலைகளை நீ வெறுக்க பழக வேண்டியது அவசியம். உன்னுடைய விருப்பங்களை நீ முதல் காரியம் புதைக்கணும். உனக்கு உண்டான எல்லா விதமான காரியங்களுக்காக நீ பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றையும் புறம்பாக்க வேண்டும். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் தான் கர்த்தராகிய தேவனை பின்பற்றும் ஒரு மனிதனாக நீங்களும் நானும் விளங்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சுமக்க ஆரம்பித்த பொழுது அவருடைய கண்களிலே அவருடைய பாடுகளை பற்றி அவர் யோசிச்சு கூட பார்க்கல. தன்னுடைய உடம்புல எல்லா இடங்களிலும் வடியக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய அந்த அநேக விதமான வேதனைகளை ஆண்டவராகிய தேவன் பார்க்கல. ரெண்டாவது, பக்கத்துல ஜனங்களால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் பரியாசம் பண்ணப்படக்கூடிய வார்த்தைகளை கூட கர்த்தர் பார்க்கல. தூக்கி கொண்டு வரக்கூடிய அந்த சிலுவையினுடைய பாரத்தை ஆண்டவராகிய தேவன் பார்க்கல. எந்த எருசலேம் நகர வீதிகள்ல கர்த்தராகிய தேவன் மகிமையுள்ள ஒரு கர்த்தராய் அறியப்பட ஆரம்பித்தாரோ, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உன்னதத்திலிருந்து வரக்கூடிய தேவனுடைய குமாரனுக்கு ஓசனான்னு சொன்னாங்க பாருங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு சொன்னாங்க பாருங்க. அதே நகர வீதியிலே எல்லா விதமான மக்களாலும் அவமானத்தின் சின்னமாக இயேசு கிறிஸ்து இப்பொழுது மெய்யாகவே கடந்து வருகின்றார். இப்ப கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. எந்த இடத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளைகிறோமோ அதே இடத்தில் தாழ்த்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டால் பல மனிதர்கள் தன்னுடைய ஜீவனை கூட விட்டுருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த விதமான காரியத்தை பற்றி தன்னுடைய எந்த விதமான உணர்வுகளை கூட கர்த்தராகிய தேவன் மதிக்காம, யோசிச்சு கூட பார்க்காம, அந்த இடத்திலே படக்கூடிய பாடுகளை பற்றி யோசிச்சு பார்க்காம, மக்களால் எத்தனையோ விதமான மக்கள் அவர் மூலமாய் நன்மை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கர்த்தரை தூஷிக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமான எந்த விதமான வார்த்தையும் பற்றி யோசிக்காம அவருடைய சிந்தனை எல்லாம் ஒன்றாகவே காணப்பட ஆரம்பித்தது. தன்னையே வெறுக்கும் ஒரு நிலை. என்னை முதன்மைப்படுத்தும் எல்லா நிலைகளும் முதல் காரியம் அகன்று போகணும். இதுதான் சிலுவை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். உன்னை நேசிக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கு உகந்தவனாய் உன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படாது. எப்ப நீ உன்னை வெறுக்க ஆரம்பிக்கிறாயோ, எப்பொழுது நீ அவமானத்தை உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு உனக்கு உண்டான எல்லா விதமான டிக்னிட்டியை, உனக்கு உண்டான எல்லா விதமான மதிப்பை, உனக்கு உண்டான மரியாதையை ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ புறம்பே தள்ளி கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை நீ செய்யக்கூடியவனாய் விளங்குகிறாயோ, அப்பதான் ஆண்டவராகிய தேவனால் நீ அங்கீகரிக்கப்படும் ஒரு பாத்திரமாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறாய். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்க முடியும். பாடுகள் வந்தால் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகிடுவாங்க. கஷ்டங்கள் வந்தால் கர்த்தராகிய தேவன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாய் வர ஆரம்பித்தாலும், எத்தனை உயர்ந்த நிலைகளிலே காணப்பட்டிருக்கக்கூடிய என்னை அதாவது உயர்ந்த அந்தஸ்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அதே இடத்தில் தரை மட்டும் தாழ்த்தும்படியான சூழ்நிலைகள் வர ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் தன்னையே வெறுக்கும் ஒரு மனிதனாக விளங்க வேண்டும். இந்த ஒரு அடிப்படையைத்தான் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வலியுறுத்தும் முகாந்திரமாக இந்த சிலுவையை கர்த்தர் தன்னுடைய தோளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னையே நீ மேன்மையாக நினைவிலே கொள்ளுகிறது உண்டானால், உன்னை நீ உயர்வாக மதிப்பீடு செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், உன்னை வைத்துக்கொண்டு மற்றவர்களை உன்னோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அவர்களை நீ தாழ்ந்தவராக பார்க்கிறது உண்டானால், உன்னுடைய சிந்தனையை நீ மெய்யாகவே உயர்த்தக்கூடிய ஒரு மனிதனாக, உன்னுடைய பணத்தையோ உன்னுடைய அழகையோ உனக்கு உண்டான எல்லா காரியத்தையும் உயர்த்தக்கூடிய மனிதனாக மற்றவனை தாழ்த்த ஆரம்பிக்கிறது உண்டானால், யூ ஆர் நாட் எ ரியல் கிறிஸ்டியன். உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் எதற்காக அழைக்கப்பட்டால், சிலுவை மரம் எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? உன்னையே நீ வெறுக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் நீ உண்மையான கிறிஸ்தவனாக உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறாய். உன்னை நீ நேசிக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கு அருகாமையில் கூட கடந்து போகணும்னால முடியாது. உன்னை நீ எப்ப நீ வெறுக்க ஆரம்பிக்கிறாயோ, உன்னுடைய உணர்வுகளை எப்ப நீ புதைக்க ஆரம்பிக்கிறாயோ, அப்பதான் ஆண்டவராகிய தேவனுடைய முழு அங்கீகரிப்புக்கு பாத்திரம் உள்ளவனாக நீயும் நானும் மாற்றத்தின் ஊடாக
கடந்து போக முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எனக்காக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் போதும், என்னை நான் நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தினுடைய காலங்கள் போதும். சிலுவையிலே ஆண்டவராகிய தேவன் கற்பித்த முதல் பாடமாக காணப்படக்கூடிய உன்னையே வெறுக்க நீ பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனுடைய முழு அங்கீகரிப்புக்கும் மகிமைக்கும் நீ பாத்திரம் உள்ளவனாய் விளங்க ஆரம்பிப்பாய் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இரண்டாவது ஒரு காரியம், சிலுவை மரம் எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், கவனிங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. நாம் இனி பாவ சரீரத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எனக்குள்ள பலவிதமான பழைய சுபாவங்கள் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறது நான் பார்க்கிறேன். அது அந்தந்த நேரத்தில் எழும்பி வந்து என்னை மெய்யாகவே முற்றிலும் தீட்டுள்ளவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. எனக்குள் மறைந்திருக்கக்கூடிய அந்த ஜென்ம சுபாவங்களாய் காணப்படக்கூடிய பல மக்களை மன்னிக்க முடியாத உள்ளடங்கி இருக்கக்கூடிய சுபாவங்கள். வெளியே நான் நல்லா பேசுவேன், ஆனால் இன்னும் அந்த வெஞ்சன்ஸை என்னுடைய மனதின் ஆழத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து அவனை மன்னிக்க என்னால் முடியல. அவனுடைய காரியங்களை மறக்க என்னால் முடியல. எனக்கு அதாவது பழி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாகிலும் ஒரு காலங்கள் வருகிறது உண்டானால் அந்த காலங்களை நான் சரியாக பயன்படுத்தி பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த பகைமை உணர்வு இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய மனசுக்குள்ளாக இருக்க பார்க்கிறேன். சில இடங்கள்ல என்னுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது என்னால் போராடி அந்த மக்களை ஜெயிக்க முடியல. என்றாலும் கூட மனதளவில் நான் அந்த சூழ்நிலைகளை வெறுக்கிறேன், அந்த மனுஷன் நான் வெறுக்கிறேன், என்னால் அவனை நேசிக்க முடியல. அப்ப ஆண்டவராகிய தேவன் இரண்டாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷன் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கு நீ உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறது என்பது முடியாது. அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக மக்கள் பாதி வழியிலே கர்த்தராகிய தேவனை விட்டு விலகி போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த பழைய வாழ்க்கையை விட்டு வெளியே வர அவங்களால முடியல. பழைய மனுஷன் இன்னும் அவன் உயிரோடு கூட காணப்பட ஆரம்பிச்சனால்தான் பல ஆவிக்குரிய மக்களாய் காணப்பட்டிருக்கக்கூடிய பல ஜனங்களும் கூட தங்களுடைய அழைப்பையும் ஓட்டத்தையும் விட்டு விலகி பின்மாறி கடந்து போக ஆரம்பிச்சாங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும் அந்த பழைய மனுஷன் இன்னும் உயிரோடு கூட இருக்க ஆரம்பிச்சதுனால மீண்டும் அந்த பழைய பாவ வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சார். இன்னும் எத்தனை மனுஷன் உங்களுக்கு சொல்ல முடியும் பாருங்களேன். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய ஜென்ம சுபாவங்களை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் சிலுவையிலே அறையும்படிக்காக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ அவங்க செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, அதாவது கர்த்தருடைய நாமத்தினால பாவ அறிக்கை செய்யும் பொழுது அதாவது மேலே போட்டுக்கக்கூடிய ஒரு இந்த ஷர்ட்டை கழட்டி அப்படி மாட்டுற மாதிரி மாட்டிட்டு போயிடுறாங்க. திரும்ப போகக்கூடிய நேரத்தில் அந்த ஷர்ட் எடுத்து மீண்டும் தங்களுடைய சரீரத்தில் அந்த அந்த மக்கள் அணிந்து கொள்கிறது மாதிரி அந்த பழைய பாவத்தை அந்த நேரத்தில் மட்டும் விளக்குறாங்களே தவிர மீண்டும் அவைகளை விட்டு விலக அவங்களுக்கு மனசே இல்லை. இப்போ கர்த்தர் இந்த சிலுவையின் மூலமாக எதை நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, உன்னுடைய பழைய மனுஷனுடைய சாவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பழைய மனுஷன் உயிரோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு மக்களாய் விளங்கி விடுகின்றோம். பழைய மன்னிக்க முடியாத சுபாவங்கள், பழைய பாவ இச்சைகள், பழைய பாவ வழிகள், பழைய தேவனுக்கு பிரியமற்ற அநேக விதமான சுபாவங்கள், அவைகள் இன்னும் உயிரோடு கூட இருக்கக்கூடிய வரிகள். இப்ப நீ உங்களையே வச்சு நீ ஆராய்ச்சி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா எத்தனை பழைய அந்த நிலைகள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் ஒட்டி இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களை விட்டு விலகி போகாத பல ஜென்ம சுபாவங்கள் உள்ள மறைஞ்சிருக்கிறத பார்ப்பீங்க. இவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்படா கூடிய அந்த நேரம்தான் ஆண்டவராகிய தேவனுடைய முழு அங்கீகரிப்புக்கு பாத்திரமுள்ள ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். அப்ப சிலுவை எதை நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? பழைய மனுஷனுடைய சாவு, புதிய மனுஷனுடைய உயிர்ப்பு. பழைய மனிதன் என்றைக்கு மறிக்கிறானோ அன்னைக்கு தான் புதிய மனிதனுடைய துவக்கம் உருவாக்கப்பட ஆரம்பித்து விடுகிறது. பழைய மனுஷன் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் புதிய மனிதனுக்கு அங்கே இடம் கிடையாது. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே மரித்தார், ஆவிலே உயிரோடு கூட எந்திரிச்சார். அப்ப பழைய மனுஷனுடைய மரணம், பழைய மனுஷனுடைய அழிவு, பழைய மனுஷனுடைய சுபாவத்துக்குரிய எல்லா விதமான அந்த தன்மைகள் எல்லாம் மெய்யாக ஒழிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் புதிய துவக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் பழைய காரியத்தோடு கூட நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது.
அந்த ராஜ்யத்துக்குரிய சட்டத்திட்டத்தின்படி நீங்கள் மாற்றத்தின் ஊடாக போக வேண்டும் என்றால் எல்லா நிலைகளும் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த புதுப்பிக்கப்படக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரணும்னாலே பழையவைகள் எல்லாம் அழிஞ்சாதான் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு புதிய நிலைகளின் ஊடாக உங்களாலும் என்னாலும் பயணிக்க முடியும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது காரியத்தின் அடிப்படையில் இந்த புதிய நிலைகளினுடைய துவக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்கிறதை வலியுறுத்தும் முகாந்திரமாகத்தான் சிலுவை மரணத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்னிறுத்த ஆரம்பித்தார். சிலுவை எதை நம்முடைய வாழ்க்கையில வலியுறுத்த ஆரம்பிக்கிறது? பழைய மனுஷனை நான் கொல்லும்படிக்காக ஒப்பு கொடுக்கணும். பழைய மனுஷன் மூலமாய் லாபகரமான சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சா கூட அந்த பழைய நிலைகளை நான் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்தால்தான் புதிய துவக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் என்கிறதுல சந்தேகம் மட்டுமே இல்லை. மூன்றாவது ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னு பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதுல 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்லி பாருங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதே, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். மூன்றாவது காரியமாக கர்த்தருடைய சிலுவை மரணம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது அப்படின்னா நான் முற்றிலும் மறுக்கப்பட்டு அல்லது மறைக்கப்பட்டு கிறிஸ்துவை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியவனாய் விளங்க வேண்டியது அவசியம். சிலுவையிலே ஆண்டவராகிய தேவன் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி போக ஆரம்பிச்சார்? இந்த சிலுவையை எதற்காக ஒரு சின்னமாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் தந்தார் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான். நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழுவதும் மறக்கப்பட வேண்டும், மறுக்கப்பட வேண்டும். எனக்கு உண்டான எல்லா விதமான நிலைகளும் இப்ப நான் என்னை நான் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது. ஏன்னா நான் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஒவ்வொரு விதமான திறமைகளை நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். நான் அதாவது பிரசங்கத்துல என்னென்ன மாதிரிலாம் நான் திறமையாக அந்த காரியங்களை நான் பயன்படுத்துறேன், என்னென்ன விதமாக அந்த தியானங்கள் எல்லாவற்றையும் மக்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் சிலுவை எதை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் கற்பிக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், நீ உன்னை அல்ல உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்தும்படிக்காக நீ சிலுவையில் அறையப்பட வேண்டும். கிறிஸ்து உன்னில் வெளிப்படும்படிக்காக உன்னுடைய காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் சொல்கின்றார், என்னை நீங்கள் ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று நான் தீர்மானம் பண்றேன்னு சொல்றார். ஆண்டவராகிய தேவனை மட்டுமே நீங்கள் என் மூலமாய் அறிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு பல விதமான இடங்கள்ல நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய அந்த காரியத்தின் அடிப்படையில தங்களுடைய நிலைகளை, தங்களுடைய திறமைகளை, தங்களுடைய எல்லா விதமான காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறார்களே தவிர கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய அநேக விதமான இடங்களிலே உங்களாலும் என்னாலும் ஆண்டவருடைய மகிமை பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய தேவனை அவர்கள் பின்பதாக மறைத்து தங்களையே எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பாட்டு திறமையை காமிக்கிறாங்க, தன்னுடைய பிரசங்க திறமையை காமிக்கிறாங்க, தன்னுடைய ஊழியத்தினுடைய செயல்பாடுகளை காமிக்கிறாங்க, தன்னுடைய பொருளாதார விஷயத்தை பற்றி மக்களுக்கு முன்பதாக மேன்மையா பேசுறாங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இந்த சிலுவை மரம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நீ உன்னை வெளிப்படுத்தும்படிக்காக உருவாக்கப்பட்டவன் கிடையாது. உன்னை நீ எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்க கூடாது. உன்னை நீ சிலுவையின் பின்பதாக மறைத்து வைத்துக் கொண்டு உன்மேலே அன்பு கூர்ந்த உன் தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்தும்படிக்காக நீ அழைக்கப்பட ஆரம்பிச்சாய். இயேசு வாழ்ந்த அந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்களேன். எந்த இடத்திலாகிலும் இயேசு தன்னை ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மை உள்ளவராக, எல்லா விதமான மக்களுடைய பாராட்டுக்கு உரியவராக வெளிப்படுத்தினாலும் பாருங்க. ஒரு முறை ஆண்டவராக இயேசுவை பார்க்கக்கூடிய ஜனங்கள் கேட்டாங்க. எல்லா விதமான மக்களும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பேச ஆரம்பிச்சாங்க. அவர் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து நல்ல போதகரேன்னு கூப்பிடுறாரு. சொன்ன உடனே அவர் அடுத்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவருமே இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹைட் பண்ணிக்கிறார், பின்னால் ஒழிச்சுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்கு நான் தீர்மானிச்ச அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்றார். அவரை தான் நீங்க அறியணும். என் மூலமாய் நீங்கள் என்னை அறியக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, என்னுடைய காரியங்களை நான் மக்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தக்கூடாது. என் தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்தும்படிக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆகவே அவரைத்தான் நீங்க என் மூலமா அறியணுமே தவிர உன் குடும்பம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய தேவை எப்படி இருக்கிறது, உன்னுடைய குறை இப்படிலாம் எந்த விதமான காரியத்தையும் என்னை பற்றி பேசக்கூடிய இடம் ஊழியத்தினுடைய இடம் கிடையாது.
அப்ப கர்த்தராகிய தேவனுடைய சிலுவை எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறது என்றால், இயேசுவை மட்டுமே ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாக கிறிஸ்து இயேசு தன் பிதாவாகிய தேவனை மட்டும் எப்படி உலகத்திற்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தாரோ, தன்னையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறைவிலே வைத்துக் கொண்டு பிதாவை பற்றியும் பிதாவினுடைய அன்பை பற்றியும் பிதாவினுடைய சுபாவங்களையும் பற்றி இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்த ஆரம்பித்தாரோ, அதே போல சிலுவையிலே நீ உன்னை அறியும்படிக்காக ஒப்புக் கொடுத்து உனக்குள் வாசம் பண்ணும் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் அறியும்படிக்காக அவரை வெளிப்படுத்த நீ பிரயாசப்படும். உன் சுய எண்ணமெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு போயிடும். உன்னுடைய சுய விருப்பமெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு போயிடும். கர்த்தருடைய திட்டம் மட்டும் நிறைவாக்கப்படக்கூடிய அளவிற்காக உன்னை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தும்படிக்காகவே இந்த சிலுவை மரத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு மெய்யாகவே ஆண்டவராகிய தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் என்னை நான் வெளிப்படுத்தக்கூடியவனாய் விளங்கி விடுகின்றேன். என்னுடைய செய்தியை என்னை மையாகவே பிரபலப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. என்னை நான் வெளிப்படுத்தக்கூடியவனாய், என்னை மேன்மைப்படுத்தக்கூடியவனாய், சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவை உண்மையான ஒரு தியானத்தோடு கூட பார்க்க ஆரம்பிச்சாலே அந்த சத்தியம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறதுன்னு சொன்னா, உன்னை அல்ல, உன் தேவனை வெளிப்படுத்தவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த ஒரு உண்மையான நிலைகளை புரிந்து கொள்ளும்படிக்காகத்தான் சிலுவை மரத்தை கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே சுமந்து உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இந்த ஒரு அடையாளத்தை கர்த்தராகிய தேவன் காண்பித்து வைத்து விட்டு போனார். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க, சிலுவை மரம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க பாருங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். சிலுவை எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறதுன்னு சொன்னா, உலகத்திற்கு மரித்த ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ. உலகத்தினுடைய காரியத்தில் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகம் அட்ராக்ட் பண்ணக்கூடியதாய், ஈர்க்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. உலகத்துல பிடிக்கப்பட்டு ஆவிக்குரிய நிலைகளிலே விட்டு விழுந்து போன மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர்களை அறியாமல் உலகத்திற்கு அவர்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தை ஜெயிக்க அவங்களால முடியல. உலக ஆசைகள், உலக இச்சைகள். வெளியே நல்ல ஊழியம் பார்ப்பா, வெளியே நல்ல கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறிவுறுத்தக்கூடியவனாய் விளங்குவானே தவிர, உலகத்தை விட்டு விலகக்கூடிய அந்த மனம் இன்று வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையை விட்டு போகிறதே இல்லை. உலகத்தை அவனை அறியாமல் நேசிக்க ஆரம்பிக்கிற, உலகத்தில் இருக்க அது வேணும் இது வேணும், இந்த ஒரு ஆசையும் இந்த ஒரு விருப்பமும் இந்த ஒரு வாஞ்சியும் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இயேசு வாழ்ந்த அந்த காலத்திலேயே சிலுவையை சுமக்கும் தேவனாகவே இயேசு கிறிஸ்து விளங்க ஆரம்பித்தார். ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய சீஷர்களில் சில பேர் அவரை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீங்க அந்தரங்கத்துல போய் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை எந்த விதமான விஷயத்தையும் செய்யாதீங்க. உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்காக உங்களுடைய மகிமையை ஜனங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரண்மனையில் போய் செஞ்சுட்டீங்கன்னா, எல்லா ஜனங்களும் அவைகளை கண்டு உம்மை ஜனங்கள் விடாமல் பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை, என்னை வெளிப்படுத்தும்படிக்காக நான் வரல, இயேசு கிறிஸ்துவாகிய நான் பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்காக வந்தேனே தவிர என்னை மேன்மைப்படுத்தும்படிக்காக நான் வரல. அவர் நினைச்சிருந்தார்னா தன்னுடைய மகிமையை இந்த உலகம் சார்ந்த அளவிற்காக வெளிப்படுத்தியிருக்க முடியும். இந்த உலகத்திற்கு பிரியமாக உலகத்துல மேன்மையை பெறும்படிக்காக அவர் தன்னுடைய வல்லமைகளை பயன்படுத்திருக்க முடியும். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி குஷ்டரோகிகள் வந்தாங்க. குஷ்டரோகிகளை கர்த்தராகிய தேவன் சுகமாக்கினார். சுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய குஷ்டரோகிகளை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொன்னார், நீங்க ஆசாரியனுக்கு முன்பதாக உங்களை போய் காமிங்க, வேற ஒன்னையும் ஆண்டவராகிய தேவன் செய்த நன்மையான காரியங்களை குறித்து எந்த விதமான மக்களுக்கு முன்னாடி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்புறார். அப்படின்னா உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மேன்மையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை முக்கியப்படுத்தக்கூடியவராய் இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு வாழக்கூடிய நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பார்த்தீங்கன்னா, உலகத்திற்காக ஆண்டவராகிய தேவனை பின்பற்றக்கூடிய மக்கள், உலகத்திற்காக ஊழியம் பார்க்கக்கூடிய மக்கள், உலகத்துல பெரிய காரியங்களை பெற வேண்டும் என்பதற்காக, உலகத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தினுடைய அடிப்படையிலேயே கர்த்தராகிய தேவனை சேவிக்கக்கூடிய மக்கள், இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமற்ற வழி. கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்க வந்தாரு? சிலுவை என்கின்ற அந்த ஒரு சின்னத்தை ஆண்டவராகிய தேவன் எதற்காக நமக்கு தந்தார் என்று சொன்னால், உலகம் உனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும், நீயும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டவனாய் உன்னை நீ காண்பிக்க வேண்டும். எந்த சிலுவையில் அறையப்பட்ட எந்த மனுஷனும் தன்னுடைய கையை நீட்டி உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த விதமான பொருளையும் எடுக்க முடியும். ஏன்னா அவனுடைய கையெல்லாம் அறையப்பட்டிருக்கிறது. அவன் கால்களை பயன்படுத்தி உலக பொருளுக்காக இங்கும் அங்கும் நடமாட முடியாது. ஏனென்றால் அவனுடைய கால்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது.
அவனுடைய இருதயத்திலே வாஞ்சித்து அநேக விதமான உலக பொருளின் மேல் ஆசைப்படவும் முடியாது. ஏனென்றால் இருதயமும் அதாவது அந்த விலாவும் கூட ஈட்டினால் குத்தப்பட்டிருக்கிறது. அவனுடைய தலை அறிவுல கூட அந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய நினைவுகள் வந்திருக்கக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய தலையிலே முள்முடி பின்னப்பட்டு மெய்யாகவே சூட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எந்த நம்முடைய உடல் உறுப்பும் கூட உலகத்தை சார முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் நீயும் நானும் விளங்குவேன். இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எந்த விஷயத்திலும் உலகத்தினால் நீ ஈர்ப்புண்டு போயிடக்கூடாது. எந்த இடத்திலும் அது உன்னுடைய மனசு அளவுல கூட வந்துடக்கூடாது. உன்னுடைய வாய் அந்த வார்த்தையில கூட வந்துடக்கூடாது. இருதயத்தினுடைய யோசனைகள் கூட வந்துடக்கூடாது. எல்லா காரியங்களும் அறையப்பட்டவனாக உலகமும் உனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். நீயும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டவனாய் விளங்க வேண்டும். இந்த ஒரு கருத்தை வலியுறுத்தும்படிக்காகத்தான் என்ன அர்த்தம், உலகத்திலே ஒரு அடி நிலம் கூட உனக்கு எனக்கு சொந்தம் கிடையாது. ஒரு காரியம் உனக்குரியது கிடையாது. நீ மறு உலக வாசியா இருக்கிறதுனால இந்த உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா வேஷமான சூழ்நிலைகளை தாண்டி நீ கடந்து போகும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உலகம் உனக்கு சிலுவையில் அறையப்பட்டதாக, நீ உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டவனாக உன்னை மாற்றக்கூடிய முகாந்திரமாகவே இந்த சிலுவை மரணத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு முன் உதாரணப்படுத்தி கடந்து போக ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்திலே எந்த ஈர்ப்பும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தராகிய தேவனுடைய அன்பை விட்டு பிரிச்சிடக்கூடாது. எந்த ஆசையும் தேவனுடைய பரிசுத்தமுள்ள மகிமையை விட்டு உங்களை மெய்யாகவே எழுப்புண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாக்கி விடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உலகத்திலே காணப்படும் பல மாயைகள், பல இச்சைகள், பல அந்த சூழ்நிலைகள் உங்களையும் என்னையும் ஈர்ப்புண்டு போக செய்து கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய அளவிற்கான அந்த சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது. பரிசுத்த அப்போஸ்தலன் சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கக்கூடியவன் யார்? அவர் என்ன சொல்றாரு பாருங்க. உலகத்துல காணப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. பசியா, நாசமோசமா, பஞ்சமா, பட்டினியா, வேதனையா, நிர்வாணமா, எல்லாமே உலக சம்பந்தப்பட்ட காரியம். இதுல ஒண்ணுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாதுன்னு நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம்னு சொல்றோம். அப்ப எந்த விஷயத்திலும் ஈர்ப்புண்டு போகாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்க வேண்டும் என்கிறதை வலியுறுத்தும் முகாந்திரமாகத்தான் சிலுவை மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களுக்கும் எனக்கும் அடையாளப்படுத்தி காண்பித்து விட்டு கடந்து போனார். இறுதியாக சிலுவை மரணம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சுட்டி காண்பிக்கிறது? 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை சொல்ல பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினால இந்த உலகத்திலே வரக்கூடிய அவமானங்கள் உங்களுக்கு இருக்க தேவ பலம். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவுக்காக படக்கூடிய பாடுகள் அது தேவ பலம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை பரியாசம் பண்ணுவாங்க. இவனுக்கு எதிர்க்கக்கூடிய பலம் கூட கிடையாதுங்க, எதிர்க்கக்கூடிய திராணி கூட கிடையாதுங்க, இந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமும் கூட கிடையாது. இயேசுவையே ஜனங்கள் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தொங்க விடப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல நீ மெய்யாகவே தேவனுடைய குமாரனா இருக்கிறது உண்டானால் சிலுவை விட்டு நீ பூமியை நோக்கி நீ இறங்கி வர வேண்டும். இயேசுவையே பரியாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏனென்றால் தேவ பலத்தை பற்றி உலக மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் இந்த சிலுவை மரம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஆவிக்குரிய பலமாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆவிக்குரிய பலத்தை கொண்டுதான் சாத்தானை ஜெயிக்க நம்மால் முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் தேவ பலம் என்கிறதை பற்றி அறிய முடியாமல் இருக்கிறதுனால சாத்தானுக்கு இன்றைக்கு வரைக்கும் அவன் அடிமையாக்கப்பட்டவனாகவே காணப்பட ஆரம்பிக்கிறான். தேவ பலம் வாய்ந்தவனும் சாத்தானை ஜெயிக்கக்கூடியவனாய் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியும் பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். உலகம் ஆண்டவராகிய தேவன் அறியாது. உலகத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவனுடைய பலம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் தேவ பலம் என்னது என்கிறது உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது. எது தேவனுடைய பலம்? இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய அவமானங்கள், கிறிஸ்துவுக்காக படக்கூடிய அவமானங்கள், அது ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு தேவ பலம். அதுதான் பலம். இந்த பலத்தின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் செட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்பி தேவராஜ்யத்தை சென்று அடைய நம்மால் முடியும். சிலுவை மரணம் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலுவை மரணம் இத்தனை பாடங்களை உங்களுக்கும் எனக்கும் போதிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சும்மா நம்ம சிலுவையை பற்றி நம்ம யோசிக்கிறோம். சிலுவையை ஒரு அடையாளமாக கர்த்தராகிய தேவன் காண்பித்ததற்கு இதுதான் காரணம். இந்த சிலுவையை நான் என்னுடைய வாழ்க்கையை முதன்மைப்படுத்தி இதை போல நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய ஓட்டம் ஒரு நாளும் விருதாவான ஒரு ஓட்டமாய் காணப்படாமல் தேவனுக்குள் நான் நிறைவாக்கப்படக்கூடிய ஒரு மனிதராய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே,
சிலுவை மரணம் எங்களுக்கு பலவிதமான பாடங்களை கற்பிக்கக்கூடியதாய் விளங்கிற்று என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தாவே, சிலுவை நாங்கள் எங்களையே வெறுக்கும்படிக்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுடைய மாம்சம் அழிக்கப்படும்படிக்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் அழிந்து உம்மையே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, உலகத்திலே நின்று நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே சிலுவையின் மூலமாய் வரக்கூடிய பலத்தினால் நாங்கள் தேவராஜ்யத்தை சென்று அடையும்படிக்காக இது எங்களுக்கு ஒரு அடையாளமாக உரைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி கற்றுக்கொள்ள ஏற்ற ஞானத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கர்த்தாவே. சிலுவை மரணத்தை நாங்கள் சாதாரண வண்ணமாக தியானித்து விடாத அளவிற்காக இதில் எவ்வளவு விதமான ஆவிக்குரிய ஆழ்ந்த அர்த்தங்களை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்பதை விளங்கிக் கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து நல்ல போராட்டத்தை போராடி நல்ல ஓட்டத்தை முடித்து தேவராஜ்யத்தை சென்று அடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சிலுவை மரணம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உலக அளவிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய தோல்வியை போல காணப்பட ஆரம்பித்தாலும் ஆவிக்குரிய மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் என்றால் அது தேவனுடைய பலமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக, தேவராஜ்யத்தை கொண்டே சேர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது என்பதிலே சந்தேகம் ஒன்றுமில்லை. சிலுவை மரத்தை பற்றி நாம் தியானித்தோம். இவைகளின்படி நாம் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் நித்திய ராஜ்யம் சென்று பங்கடைய உங்களாலும் என்னாலும் ஆகும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.